எங்கள் வாழப்பள்ளி முத்தமிழ் நாடக மன்றத்தின் சார்பாகவும் மற்றும் எங்கள் மன்றத்தின் கலை மாமணி எங்கள் ஐயா கே நல்லசிவம் அவர்கள் சார்பாகவும் இந்த பொன்னாளியை நமது குப்புசாமி அண்ணார் அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி, இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே, ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே. உலகாள வந்த புவனேசி அம்மா நீயே, ஒரு கோடி அண்டம் உருவாக்குகின்ற தாயே, சரிபாதி என்று சிவனாரின் அங்கம் தழுவும் உமையாளே உந்தன் திருப்பாதம் சரணம் சரணம். அம்மா தாயே, எல்லா மாரியம்மா எல்லாரையும் எப்பவும் எந்த குறை இல்லாம மன நிம்மதியோடவும் சந்தோஷமாவும் எல்லோரையும் நல்லா வச்சிருக்கணும். முந்திருவிழா சிறப்பிக்க எல்லோருக்கும் திருவருள் புரியாடும் அம்மா எல்லா மாதிரி தாயே. எல்லா மாதிரி தாயே யாருக்கும் எந்த குறை இல்லாத நல்லபடியா சீரும் சிறப்பா வச்சிருப்பா. எல்லா மாதிரி கும்பிடுங்க, உங்களுக்கு எல்லாமே வரும் கிடைக்கும். அந்த நம்பிக்கையில் தானே வருஷம் ஒரு மாசம் 2000 பேருக்கு அன்னதானம் படைச்சு தை திருநாளுல பொங்க வச்சு கெடா வெட்டி பெரிய திருவிழாவா கொண்டாடுறோம். ரொம்ப நாள் யாரும் கைவிடாது இந்த எல்லாம் மாதிரி அம்மன். சரிங்க பூசாரி, சரி நாங்க வரோம். கோயில் வாசலிலே பொங்கல் வைப்போம் பூங்குயிலே. ஒன்றாக பொங்க வைக்கும் நாடு இப்ப பொங்கி வரும் பாடு. இனி தொட்டாக்க தொட்டதெல்லாம் பொண்ணு, நம்ம சந்தோஷம் நிச்சயத்தான் கண்ணு. அம்மன் கோயில் வாசலிலே
அதுதானே நம் எல்லோர்க்கும் சாமி, தாயுக்கும் தாயான பூமி, அதுதானே நம் எல்லோர்க்கும் சாமி. ஏழை சிந்தும் வேர்வை அல்லோ ஒன்ன பெற்ற தாயாகும், வாழ வைக்கும் செல்வம் இங்கே எங்களுக்கு நீயாகும். ஆகாசமோ போற்றுவது தண்ணீரிலும் தேனோருது. வந்து பாலூட்டும் மாலை தென்றல் தாலாட்டும், சம்பா நெல்லு சாய்ந்தாடும் நாணல் அங்கே பாய் போடும். பாடுபடும் கை போலே இல்லை ஒரு ராஜாங்கம், நாங்கள் இல்லை என்றாலோ நாட்டில் இல்லை ஊர்கோலம். தாயுக்கும் தாயான பூமி, அதுதானே நம் எல்லோர்க்கும் சாமி. देवगी पार एलिज़ाबेथ जब पार फातिमा डोई डोई ए पार अंबिका बी पार भानुमति सी पार चिंतिरा डोई ए पार देवगी ए पार एलिज़ाबेथ जब पार फातिमा डोई डोई डोई. நான் கேக்குறது தப்பா நினைச்சுக்காதீங்க. படிக்கிறத விட்டுட்டு இப்படி பொண்ணுங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? பொண்ணுங்களை படிச்ச ஆண்டவன் ஆண்களை எதுக்கு படிச்சான்? அவங்க கிட்ட இருக்கிற கலை அழக ரசிக்கத்தான். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நீங்க நல்லா படிக்கணுன்றதுக்காக தான் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு 100-200 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து நமக்கு பணம் அனுப்புறாங்க. நீங்க என்னடா உங்களோட கனவெல்லாம் கலைக்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நான் எங்க ராதிகா கனவு கிடைக்கிறேன்? உன்னைத்தான் சுத்தி சுத்தி வரேன். ராதிகா, நான் உன்னை காதலிக்கிறேன். ஐ லவ் யூ. சாரிங்க, உங்க மனசுல அப்படி என்ன இருந்தா அது அடியோட அடிச்சிருங்க. ஏன்னா நான் ஏற்கனவே ஒருத்தரை காதலிக்கிறேன். அங்க பாரு, அவர்தான் இவர்தான் நான் மனசார காதலிக்கிறேன். பெஸ்ட் ஆஃப் லக் அருண். இது மாதிரி ஒரு அழகு தேவதை உனக்கு கிடைச்சது நினைச்சா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அருண், நீ என்னடானா ஒரு அழகு தேவதையே உன்னை லவ் பண்றேன்னு சொல்றா, நீ வந்து வெக்கப்பட்டு இருக்க. என்ன சார், அது வந்து அட என்ன மடையா, ஒரு பொண்ணே உன்னை துணிச்சா லவ் பண்றேன்னு சொல்றா, நீ என்னடானா வந்து போய் அப்படின்ட்டு. சரியா, அடுத்த டைம் உங்களை பார்க்குறப்ப ஒரு குட்டி அருணோடவோ இல்லை குட்டி ராதிகாவோட தான் நான் பார்க்கணும். சரியா, நான் வரேன். பெஸ்ட்டாக பழக்கிறேன். லைஃபை சந்தோஷம் என்ஜாய் பண்ணேன். வாங்க சார். ஏ மகராசா, என்ன வேர்த்து வலிஞ்சு வரீங்க? ஏன் ராதிகா, நம்ம லவ் பண்ற விஷயத்த நீ எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க. நான் நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணும். எங்க அப்பா எவ்வளவோ கனவு கண்டிட்டு இருக்காரு. அதெல்லாம் விட்டுட்டு இப்படி ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறேன்னு நினைச்சா என்னை பொண்ணே போட்டுருவாரு.
அருண், என்னைக்கு இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு நம்ம காதல் விஷயம் தெரியதானே போகுது. அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க, உங்க படிக்கிற விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன். ஏன்னா நான் உங்களை காதலிக்கிறது உண்மை. அதே மாதிரி என்னால உங்க படிப்புக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், திடீர்னு நம்ம காதலிக்கிற விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு அவர் வேண்டாம்னு சொல்லிட்டா என்ன மறந்துடுவியா அருண்? அது எப்படி முடியும்? உன்னை மறந்துட்டு நோ நோ நோ, அது முடியாது ராதிகா. அப்போ பெத்தவங்களுக்கு நீ பயப்படுறியா? எனக்கு தெரியல ராதிகா, ஆனா உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியும். சரி சரி, எமோஷன் ஆகாதீங்க. ஆமா, ஊருக்கு வரேன்னு சொல்லி உங்க வீட்டுல போன் பண்ணி சொல்லிட்டீங்களா இல்லையா? என்ன ஊனு தலையாடிட்டு இருக்கீங்க? சரின்னு சொல்லுங்க. அது எனக்கு தெரியல ராதிகா. ஆ. நீ என் பக்கத்துல இருந்தா இந்த உலகமே மறந்து போயிடுது. ஆ? தெளிந்த நீரோடை போன்ற உன் தூய்மையான மனசு, ஆ. பாரதி படிய சுற்றும் வெளி சுடர், ம். வரிசை மாறாத முத்துப்பற்கள், அப்போ சங்கடம் திட்டிய சங்கு கழுத்து, ஒரு சாமி, அப்புறம் எது வேணா வாங்க, நம்ம அந்த பக்கம் போய் வேணா. ஒரு மந்தாரப்பூ வந்தா மந்திரமா, அவ முத்தம் ஒண்ணு தந்தா தந்திரமா. மலையோரம் மாந்தோப்பு, மாந்தோப்பில் பூங்காத்து, சுகமாக வீசு சாயங்கால வேளையில். ஒரு மந்தாரப்பூ வந்தா மந்திரமா, அவ முத்தம் ஒண்ணு தந்தா தந்திரமா. நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு பத்திரமா, நான் ரசிக்க தீட்டி வச்ச சித்திரமா. ஒத்தையில தூங்குனா என் உடம்பு நோவுது. ஒரு மந்தாரப்பூ வந்தா மந்திரமா, அவ முத்தம் ஒண்ணு சந்தா தந்திரமா. மலையோரம் மாந்தோப்பு பூங்காத்து, சுகமாக வீசும் சாயங்கால வேளையில். ஒரு மந்தாரப்பூ வந்தா மந்திரமா, அவ முத்தம் ஒண்ணு தந்தா தந்திரமா. வெத்தலைய பாக்கு வச்சு நான் கொடுப்பேன், நீ சுவச்சு மிச்சம் மீதி நான் எடுப்பேன்.
ஒன்றாக சேர்ந்துதான் சந்திரனை பார்க்கணும். நள்ளிரவில் நாம கலந்தா தோழி தூவ கூடாது. மலையோரம் மாந்தோப்பு, மாந்தோப்பில் பூங்காத்து சுகமாக வீசும் சாயங்கால வேளையில் அவன் முத்தம் ஒண்ணு தந்தா தந்திரமா. ஏன் ஒரு அப்பாவி போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க? அப்பாவியா? எங்க ஐயாவே அவன் ஏத்து பேசுறான். எச்சக்கால நாய் இவனை உசுரோட விடுறதே தப்பு. ஏண்டா இப்படி ஒரு அப்பாவி போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்களே, என்னடா அது? ஏண்டா நீ வந்த வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானா? யோ, கேட்க ஆள் இல்லைங்கிற தைரியத்துல ஒரு அப்பாவி போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கிறீங்க. என்னையா நடிச்சிட்டு இருக்கிறீங்க? இவனா அப்பாவி? எங்க ஐயாவை எவனாவது வாய் திறந்து பேசினா அவன் தலையே இருக்காது. பின் என்ன தம்பி, கால் வயிற்றுக்கு அரை வயிற்றுக்கு ஊத்தர கஞ்சா குடிச்சிட்டு இருக்க, ஒழுங்கா இருக்காம பரதேசி நாய் சட்டம் பேசிட்டு இருக்கிறான். சட்டம் போடாத பரதேசி நாய் ஒத்த பையனா இருந்துட்டு என்ன எது பேசலாமா? மொத்த பையனா இருந்தா அவன் பக்கம் இருக்கிற நாயத்தை அவன் கேட்க கூடாது. என்ன கூடாது தம்பி, கூடாது. சுத்தி 32 பல்லு இருக்கா, மொத்த நாக்கு மட்டும் வெளியே வரலாமா? டேய், அவனை குடி உள்ள போட. ஐயா, நீங்க புரியாம பேசிட்டு இருக்கிறீங்க. மொத்தம் 32 பல்லு. அந்த 32 பல்லுலயும் ஒத்த பல்லு இல்லைன்னா கூட சத்தமா பேசலாம். ஆனா ஒத்த நாக்கு இல்லைன்னா மொத்த வார்த்தையும் போயிடும். அத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. என்ன தம்பி வேதாந்தம் பேசுறியா? ஐயா, இது வேதாந்தம் இல்லைங்க, மத்தவங்களோட வேதனை. அருந்து போன செருப்பு தைக்கிறது ஒருத்தன், முடி வெட்டுறது ஒருத்தன், நல்லது கெட்டதுன்னு மேல அடிக்கிறது ஒருத்தன், ஏன் நீங்க போறீங்களே துணி, அந்த துணி துவைக்கிறது ஒருத்தன். எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் வேணும். ஆனா அவங்களுக்கு யாரும் உங்களுக்கு தேவையில்லை. ஏன் பேசாம நிக்கிறீங்க? உங்களால எப்படி பேச முடியும்? உங்களுக்கு ஒண்ணுன்னா அவங்க வேணும், ஆனா அவங்களுக்கு ஒண்ணுன்னா நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்க. ஐயா, நீங்க ஊத்துற கூளையும் கஞ்சியும் குடிச்சிட்டு உங்களுக்கு அடிமையா இருப்பானு, ஆனா அவன் குடும்பம் நடுத்தரவில் நிக்கணும். நல்லா இருக்குது அவங்க நியாயம். ஏய் நிறுத்தா. ஏதோ அடுத்த வீட்டு வேலைக்கார பையன்னு உனக்கு மரியாதை கொடுத்து பேசினா பெரிய வள்ளல் பரம்பரை நினைப்பா உனக்கு? டேய், நான் யாருன்னு தெரியுமாடா? காட்டு தீரா, எரிஞ்சு சாம்பலாயிருவேன். ஜாக்கிரதை. ஐயா, நீங்க புரியாம பேசிட்டு இருக்கிறீங்க. அந்த காட்டு தீய உருவாக்குற தீப்பொறி நாங்க தானே, மறந்துடாதீங்க. ஏண்டா எறும்பு மாதிரி இருந்துட்டு இந்த யானைகிட்டே நீ மோத பாக்குறியா? ஐயா, யாரையா உங்களுக்கு சொன்னது யானைய பார்த்து எறும்பு பயப்படுதுன்னு? அதே எறும்பு யானையோட